ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. வீடியோஸும் டேக் பண்ணுங்க. நீங்க டேக் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் நான் வந்துட்டு யூடியூப்ல சொல்லி பேசுவேன். ஸோ நீங்க என்னென்ன வீடியோஸ் வந்துட்டு டேக் பண்ண விருப்பம் இருக்கோ எல்லாமே எனக்கு வந்துட்டு டேக் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு அத வந்துட்டு என்னென்ன நடக்குது, என்னென்ன சென்ட் பண்றீங்க அப்படி சொல்லிட்டு நான் அத பேசி நான் யூடியூப்ல வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். 2025 முடிய போகுது. இந்த 2025 எனக்கு நெறைய பாடத்த கத்துக் குடுத்துச்சு. இருந்தாலும், நம்மளுக்கு கத்துக் குடுத்த பாடத்த ஒரு பாடமா எடுத்துட்டு, அந்த பாடத்த வந்துட்டு 2026ல நான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு உண்மையா இருப்பேன். அத மாதிரி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நானும் இருப்பேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்றோம். Thank you guys so much for 20 followers. 20 ஃபாலோவர்ஸுக்காக வந்துட்டு தேங்க்ஸ் சொன்னதுனால, இப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அவங்க அக்கவுண்ட் கிட்டத்தட்ட 15,600 ஃபாலோவர்ஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கு. ஸோ அதே டயலாக் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு ஃபேக் அக்கவுண்ட். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த பொண்ணோட எங்கேருந்தோ காப்பி பண்ணிட்டு இவங்க ஒரு அக்கவுண்ட் நேம் போட்டு ஃபாலோவர்ஸ ஏர்ன் பண்றாங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தலைவர் ஏதோ நாட்டுக்கு சொல்ல வராரு. என்ன சொல்றாரு அப்படி சொல்லிட்டு கேட்போம். இவர் சொல்றதுல உண்மை இருக்கா, பொய் இருக்கா அப்படி சொல்லிட்டு சும்மா செக் பண்ணி பார்ப்போம். நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்ல. ஸோ என்னோட மனசுக்கு என்ன தோணுதோ அதை நான் வந்துட்டு சொல்றேன். ஓகேவா? ஸோ ப்ளே பண்ணுவோமா? ஏந்து உங்க பேங்க் பேலன்ஸை செக் பண்றீங்க. அப்ப 86,400 ரூபாய் இருக்கு. இதை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. பட் கொஞ்ச நேரத்திலேயே உங்ககிட்ட இருந்து 60 ரூபாய் யாரோ திருடிடுறாங்க. இப்ப ஓகே. இவர் சொல்றது வந்துட்டு ஓகே தான். நம்ம வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கோம். பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அப்படி சொல்லிட்டு லைஃப் லாங் அவளை நினைச்சிட்டு இருக்கிறத விட, பொழப்புக்கு போய் நம்ம வாழ்க்கைய பார்க்கறது பெட்டர் அப்படி சொல்லிட்டு இவர் ஒரு எக்ஸ்பிளனேஷனோட சொல்றாரு. ஓகே தான். பட் இந்த இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம அந்த டைம் மட்டும் நினைக்கிறத விட லைஃப் லாங் நம்ம வந்துட்டு நம்மளோட லைஃபுக்காக நம்ம போராடணும். ஒவ்வொரு உழைப்பையும் டெய்லி நீங்க போட்டீங்க அப்படின்னா, ஒரு நாள் வந்துட்டு சக்சஸ் ஆகும். தினமும் நீங்க ஏதாச்சும் ஒரு எஃபர்ட் போட்டுட்டே இருங்க. சும்மா இருக்காதீங்க. வெட்டியா இருக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு எஃபர்ட் போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏதோ வந்துட்டு சொல்ல வராரு. கிட்டத்தட்ட யூடியூப்ன்னு நினைக்கிறேன். ஸோ பாப்போம் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருந்தா உங்க சீட் என்ன? இப்படி இருந்தா உங்க வீடியோல வேல்யூ கம்மியாச்சு. இப்படி இருந்தா உங்க வீடியோல ஒரு பேட் மொமெண்ட் இருக்கு. இப்படி இருந்தா உங்க வீடியோ என்ன? அண்ட் இப்படி இருந்தா அது ஒரு நல்ல வீடியோ. ஸோ இவர் வந்துட்டு வீடியோ நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ற வீடியோ வந்துட்டு வியூஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ நம்ம அப்லோட் பண்ண வீடியோ வந்துட்டு எப்போ வேணாலும் பூஸ்ட் ஆகும். அது சொல்ல முடியாது நண்பா. நான் வந்துட்டு சும்மா யதார்த்தமா போட்ட வீடியோ நான் கிட்டத்தட்ட ஒரு மாசமா வியூஸே இல்லாம இருந்துச்சு. ஒரு 2 நாள்ல வந்துட்டு 34,000 வியூஸ் வந்துட்டு போயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அல்கோரிதம் அதே மாதிரி அந்த சர்ச் பண்ற அந்த கண்டென்ட் அப்போ வைரல் அப்படின்னா ஏதாச்சும் சர்ச் பண்ணும்போது நம்ம வீடியோ இடையில ஏதாச்சும் வருது அப்படின்னா கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி அல்கோரிதம் நிறைய இருக்கு நண்பா. கொஞ்சம் படிச்சுட்டு இப்போ நிறைய இருக்கு. யூடியூப்ல மேட்ரு இல்லை நண்பா. நீங்கள் கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம். அடுத்து எல்லாமே வந்துட்டு ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் தான் அடுத்த மிஸ்டர் பீஸ்டே தாண்டி தமிழ்நாட்டில் வந்து ஒரு யூடியூபர் போகணும். அதுதான் நம்ம லட்சியம். கூடிய சீக்கிரம் நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ணுறோம். தமிழங்க வந்துட்டு தமிழ் அப்படின்னு சொல்கிறது சும்மா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தோணுன ஒரு தமிழாக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தமிழை நம்ம எப்போதுமே பாதுகாக்கணும். தாய் தமிழ் தமிழை வந்துட்டு எப்போதுமே நம்ம வந்துட்டு பாதுகாக்கணும். அது ஒரு நல்ல இந்தியாவில் ஒரு குழந்தை கிரிக்கெட் பால் இருக்க பட்சத்தோடு பிறந்துச்சு. அந்த இது ஸ்பான்சர் வீடியோ நண்பா. ஸோ ஒரு சில டைமில் நான் வீடியோவை அச் பண்ணும்போது அப்படியே நான் வந்துட்டு மெய் மறந்து அப்படியே இதே பார்த்துட்டு விட்டுருவேன். ஸோ அதே தான். ஸோ இவர் வந்துட்டு ஸ்விக்கி ஓட்டி அதை வீடியோவாக போட்டுருந்தாரு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே. இதே மாதிரி ஒவ்வொரு ஆளும் வந்துட்டு உழைக்கணும். இவர் மட்டும் இல்ல. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாருமே வந்துட்டு உழைக்கணும். நானும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் எல்லாருமே உழைக்கணும். பாருங்க இவர் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு எத்தனை ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வீடியோஸ் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நண்பா. நிறைய நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் நண்பா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா நீங்களே திங்க் பண்ணுங்க.
ஜொமேட்டோவில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஜொமேட்டோவில் நிறைய இருக்குல்ல க்ளவுடு கிச்சன் அதுன்ட்டு நீங்கள் ஜொமேட்டோ ஓட்டாமல் க்ளவுடு கிச்சன் வச்சு சம்பாதிக்கலாம் இது நிறைய வழி இருக்குது ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைங்க எந்த வேலைன்னு சொல்லிட்டு கேவலம் அது இதுன்னு சொல்லி பார்க்காதீங்க எல்லா வேலையும் நம்ம உழைக்கிறதுக்கு நம்ம இறங்குறோம் அப்படின்னு சொன்னால் எல்லா வேலைக்கும் நம்ம வந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் எல்லா வேலையும் வந்துட்டு தெய்வத்துக்கு சமம் நம்மளுக்கு சாப்பாடு போடுற வேலையை நம்ம வந்துட்டு எப்போதுமே அருவருப்பை பார்க்கக்கூடாது உழைச்சி முன்னேற பார்க்கணும் ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் இன் ஜஸ்ட் ஸோ இவருக்கு வந்துட்டு பெஸ்ட் ஒரு சல்யூட்டை கொடுக்கலாம் நண்பா இவர் வந்துட்டு எப்படி அப்படின்னா 90 டேஸில் ஸோ எனக்கு கூட அவ்வளோவா இங்கிலீஷ் தெரியாது நான் சொல்கிறேன் பேசுகிறதுக்கு ஃப்ளூயன்சியாக எனக்கு வந்துட்டு அவ்வளோவா தெரியாது இவர் வந்துட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தாரு ஸோ இவர் வந்துட்டு எப்படி அப்படின்னா ஒரு 90 டேஸ் 90 நாளில் இங்கிலீஷ் வந்துட்டு பேசணும் ஃப்ளூயன்சியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சேலஞ்ச் வந்துட்டு எடுத்திருந்தாரு டே ஒன்லேருந்து நான் இவரை வந்துட்டு நோட் பண்ணேன் எப்படி சொல்கிறது கொஞ்சம் என்ன மாதிரி தான் நண்பா அவ்வளோ இங்கிலீஷில் இது இல்லாமல் தான் இருந்தார் இப்போ அவரோட வீடியோஸில் போய் பாருங்கள் தலைவர் 90 டேஸ் வந்துட்டு கிராஸ் ஆகிடுச்சா ஆளும் ஃபுல்லாகவே வந்துட்டு கற்றுக்கிட்டாரு 90 டேஸ் முடியும் போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு 90 டேஸ் சேலஞ்சு வந்துட்டு முடிஞ்சிச்சு இருந்தாலும் நான் இதை வந்துட்டு விட போகிறது இல்லை அடுத்த லெசனை நான் வந்துட்டு கற்றுக்க போகிறேன் இதுக்கு மேலே என்ன இருக்குது அதை நான் படிப்பேன் அப்படி சொல்லிட்டு பாருங்க அவர் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கிறாரு டெய்லி ஏதாச்சும் ஒரு எஃபர்ட்டை போடுங்க அப்படி சொல்லிட்டு இந்த உலகமே நமக்கு வந்துட்டு உணர்த்திட்டு இருக்கு நான் this 0.1 second reel give me 10 views per second just to type one ஆமா எவ்வளோ லைக் கிடைச்சிருக்கணும் பாருங்க ஸோ இவங்க வந்துட்டு இவங்க சேனலை வந்துட்டு அதாவது இன்ஸ்டாகிராம் சேனலை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க இது நியூ ட்ரெண்டு நண்பா இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல் அதே மாதிரி ஏதாச்சும் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதே மாதிரி வச்சு கட் பண்ணி அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டிங்க அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்துட்டு சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்போ இவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் எந்த ஃபாலோவர்ஸும் இல்லை இப்போ அவங்களோட சேனலில் போய் பார்ப்போம் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 7400 3 வீடியோ தான் போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை எவ்வளோ மில்லியன் போயிருக்குன்னு பாருங்கள் அதுதான் அதிகமாக நான் பேர் பார்த்துருக்காங்க இவங்க போட்ட வீடியோஸ்லையே ஸோ நீங்கள் வீடியோ சேனல் இல்லைன்னா யூடியூப் சேனல் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு வியூஸ் வந்துட்டு கிடச்சி உங்களுக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸும் கிடைக்கும் லவ் யூ ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டி எப்போதுமே நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன் யாரும் இல்லைன்னு நினைக்காம இருங்க நான் எப்போதுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் லவ் யூ ஆல் லவ் யூ சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு 8 மணிக்கு நம்ம பார்ப்போம் டாட்டா பாய் பாய் லவ் யூ